ஹாய், வெல்கம் டு அம்தான் வியூஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, சூப்பர் ஜென்ரல் விண்டோ ஏசி ஏர் கண்டிஷ்னர் பார்க்க போகிறோம். கூலிங் காயில் பெண்டு, அது இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பெண்டில் லேசாக எடுத்து பொறுமையாக அமைதியாக இதை பொறுமையாக எடுக்கணும். அது வேகமாக எடுத்தால் நம்ம அந்த காயில் பிஞ்ச் ஆயிரும். பொறுமையாக எடுக்கணும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ரொம்ப நைஸாக இருக்கும். காப்பர் காயில் இது ரொம்ப நைஸாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக அமைதியாக பாருங்கள், எங்கெங்கே இருக்கோ பார்த்து பொறுமையாக. சில நேரத்தில் நம்ம எடுக்கக்குள்ளேயும் உடையும், அதனால் அதை பார்த்து பொறுமையாக அதை எடுக்கணும். இது எதுக்குன்னா, இந்த காயில் கூலிங் காயில் நம்ம ரூமில் உள்ள ஏரை உள்ளே இழுத்து சர்க்குலேஷன் பண்ணி திருப்பி நமக்கு அதை கூலிங் ஆக்கி தரும். அதுக்கு தான் இந்த கூலிங் காயில். அதுக்கு தான் இதுக்கு பேர் ஏர் கண்டிஷ்னர் கூலிங் காயில்னு வச்சுருக்காங்க. இது பொறுமையாக அந்த மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி பெண்டு இருந்துச்சுன்னா நமக்கு கூலிங் சுத்தமாக வராது. விண்டோ ஏசியாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்தாலும் சரி, எந்த ஏசிலையும் அந்த மாதிரி வராது. பொறுமையாக நம்ம எடுக்கணும். அமைதியாக அந்த மாதிரி நம்ம அதுக்கு தான் நம்ம பார்த்து அமைதியாக இதை எடுக்கணும். இந்த பாருங்கள், அழகாக பொறுமையாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு, ஏன்டா கொஞ்சம் அழுத்தி பண்ணாலும் அது உடஞ்சிரும். காயில் ரொம்ப நாற்று எடுக்கணுக்கா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் நம்ம பொறுமையாக எடுக்கணும். பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ இது எடுத்ததுக்கும் பாருங்கள் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். நம்ம எடுத்தது எப்படி இருக்குது, நம்ம அந்த எடுத்த மாதிரி தான் இருக்கணும். பொறுமையாக அப்படியே பொறுமையாக எடுக்கணும். அப்போ தான் காயில் உடையாது, கொள்ளாது. பொறுமையாக அழகாக நம்ம எடுத்தால் தான் நமக்கு பார்க்க நீட்டாகவும் இருக்கும். பொறுமையாக எடுத்துகிட்டு பாருங்கள், கீழே ரொம்ப நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுக்கணும் பொறுமையாக எடுத்துகிட்டு நம்ம அப்போ தான் நமக்கு ஏர் ஃப்ரீயாக, ரூமில் உள்ள ஏர் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு நமக்கு கூலிங்கும் நல்லா கூலிங்கும் வரும். ஃபேனோட ஸ்பீடும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எதுவும் இருக்காது. அதுதான் இது லேசாக பொறுமையாக நம்ம எடுத்து விடுறது. இது நல்லா கிளியராக பாருங்கள். பொறுமையாக எடுக்கணும் அழகாக. ரொம்ப நைஸ். இதுக்கு உங்களுக்கு எதுவும் டூல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எதுவும் நான் இப்போதைக்கு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன் பொறுமையாக. ஆனால் இதில் ஒரு டேஞ்சரு, காப்பர் பைப்பு போகுது. லைட்டாக அதில் பஞ்ச் பண்ணிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி பொறுமையாக அழகாக உட்காந்து நம்ம இதை எடுக்கணும். இந்த மாதிரி மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு. இல்லை ஏதோ மெலிசான கேஜெட் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. ரொம்ப வச்சு கொடுத்தனாலும் இந்த மாதிரி பிஞ்ச் ஆயிரும் பக்கத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ரொம்ப பழகி இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா பைப்பு நிறையா, எல்லா லைன்லேயும் பைப்பு இருக்கிறதுனால நம்ம அமைதியாக தான் எடுக்கணும். பாருங்கள், எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். அமைதியாக பொறுமையாக எடுத்தால் தான் நமக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகும். திருப்பி ரூமில் உள்ள ஏரெல்லாம் உள்ளே இழுத்து நமக்கு நல்லா கூலிங் காற்று வரும். எல்லாக்கிட்டையும் நமக்கு வராது கூலிங் காற்று. அதுதான் உள்ளே ஒரு புல்லோயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது அடுத்த வீடியோ எதுவும் போடுறோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. புல்லோயர் பார்க்கணுண்டா, அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். நம்ம பொறுமையாக எடுக்கணும். இது ரொம்ப பொறுமை தான் முக்கியம். அதுக்கு அழகாக பெண்டு இல்லாமல் உடையாமல் பொறுமையாக எடுக்கணும். உடஞ்சாலும் இது ஆக்சுவலாக கூலிங் நிற்காது. இந்த காயில் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பைப்பு வச்சு இந்த காயிலில் தான் நமக்கு கூலிங் நிற்கும். இந்த காயில் இல்லாட்டி பைப்பில் சீக்கிரம் ஹீட் ஆகிரும். பைப்பு ஹீட் ஆகிரும், சீக்கிரம் கூலிங் நிற்காது. நமக்கு வராது, கூலிங்கே வராது. இது சர்க்குலேஷன் கணக்கு அப்படியே வரும். பாருங்க, எவ்வளோ பெண்ட் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெண்டெல்லாம் கூலிங்கெல்லாம் வராது. அது மாதிரி பொறுமையாக அது எல்லாத்தையும் எடுத்தால் தான்
நமக்கு கூலிங்கே கிடைக்கும், நல்லா கூலிங் கிடைக்கும். இல்லாட்டி இல்லை. பொறுமையாக எடுக்கணும், எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம பொறுமையாக எடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு. இது நம்ம பொறுமையாக பெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்து எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக கூலிங் ஏர் சர்க்குலேஷன் எல்லாம் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஏசியும் இருந்தால் எடுக்கணும் காயில். சேம் மெத்தடு தான் ஸ்ப்ளிட் ஏசியும் விண்டோ ஏசிக்கும் சேம் மெத்தடு தான். மாடல் தான் வேறு மெத்தடு, காயில் எல்லாம் சேம் மெத்தடு தான். அதுலேயும் இந்த மாதிரி இருந்தாலும் எடுக்கணும். இல்லாட்டின்னா அதுலேயும் கூலிங் வர்றது கம்மி தான். ஆனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி பாருங்கள். காயில் நல்லா இருந்தால் இல்லாட்டி இந்த மாதிரி எப்படி நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். காப்பர் கம்பி, அது ஆக்சுவலாக கம்பி தான், காயில் தகுடு கணக்காக இருக்கும். அது லேசாக பொறுமையாக ஓவராக இது பண்ணிக்கிட்டா உடஞ்சிடும். ரொம்ப பழசணும். கொஞ்சம் புதுசுன்னா பொறுமையாக நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா ரொம்ப பேசணும், கொஞ்சம் பார்த்து டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. அப்புறம் வேஸ்ட்டு ஸ்க்ராப்பு தான் போடணும். காயில் கிடைக்கும், அது நீங்கள் வாங்குகிற காசுக்கு நீங்கள் அவங்களும் அது வேறு தேவையில்லாம் சரி பொறுமையாக அழகாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் அழகாக பொறுமையாக எடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு நல்லா ஏர் ஃப்ளோ எல்லாம் வரும். ஆனால் இதுக்கு மெயின் மைனஸ் ரொம்ப பட்டையாக எது இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா பைப்பில் ஓட்ட நம்ம ஆக்ஸா பிளேட் வச்சு எடுக்கிறேன்னு பண்ணிங்கன்றாலும் நமக்கு கண்டிப்பாக காயில் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூறு இல்லாமல் பட்டையாக நல்லா மழுங்கி போன மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்றது தான் நமக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக நேரம் இருக்கும். இல்லாட்டி காயில் உடஞ்சிரும். பைப்பு உள்ள பைப்பு உடஞ்சிரும், பெண்டாயிரும். நம்ம எந்த அளவுக்கு இது எதனால் ஆகுதுன்னா, ஒன்று தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆகலாம். இல்லை யாராச்சும் கையை வச்சு லைட்டாக அமுக்குனாலும் ஆகலாம். இந்த மாதிரி நிறையா இது மாதிரி இருக்குது ஆகுறதுக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணக்குள்ளேயும் சரி பார்த்து பண்ணுங்கள். இது இப்படி தான் எடுக்கணும் நேராக. இதை நல்லா பொறுமையாக எடுத்தால் தான் நமக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ பெண்டு பாதி எடுத்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுதான் பையன் எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். சில நேரத்தில் எடுக்கக்குள்ளேயும் நமக்கு உடஞ்சிரும். அது பார்த்தாலே தெரியும். சின்ன கேப் இருக்குது, அதை பார்த்தீங்களா? அழகாக வரும் நம்ம எடுத்தால். இது ஆக்சுவலாக தண்ணி அடிக்கிறதுனால தான் அந்த மாதிரி போகுது. வேறு யாரும் கையை வச்சு அமுக்கிறோம் உள்ள தள்ளுறேன்னு சொல்லிட்டு காயில் வச்சு அமுக்கிடுவாங்க. அப்பயும் பெண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக எடுப்பேன். நல்லா பொறுமையாக எடுத்தால் தான் நமக்கு நல்லா ஏர் ஃப்ளோ. அது ஆக்சுவலாக இந்த காயில் எதுவும் ஏர் ரொட்டேஷன் தான். வெளியே உள்ள காற்றை உள்ளே இழுத்து நமக்கு கூலிங்காக வெளியே தள்ளுது. இதுதான் அதோட ப்ராசஸ், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் எப்படி பாருங்கள் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் எடுக்கணும். தச்சு கீழே கொஞ்சம் இருக்குது பாருங்கள், எடுத்துட்ருக்கோம். அப்படி தான் எடுக்கணும். வேறு எதுவும் நீங்கள் எதுவும் வேகமாக குத்தினாலும் பேக் சைடில் பைப்பு ஒரிஞ்செல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான சைஸில் தான் பைப் இருக்குது. அளவு சைஸில் தான் பைப் இருக்குது. பாருங்கள் அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்தாச்சு. எங்கேயுமே பெண்டும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கூலிங் பக்கம் நல்லா வரும். பாருங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு நல்லா கூலிங் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு.
ஆன் பண்ணி நம்ம நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.